ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தேமுதிக பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி விட்டு வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தொண்டர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடந்து போயிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் தான் வந்து தேமுதிக வந்து இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டணி வந்து தொடருமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி தான். தேமுதிக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரேமலதா அவர்கள் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திச்சாங்க. அதில் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து திமுக ஜெயிச்சதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் நாம் தமிழர் 2 கட்சிகள் தான் ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சிகள். அதை தாண்டி பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக இந்த மாதிரி முக்கியமான கட்சிகள் எல்லாருமே அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அதில் வந்து திமுக பார்த்தீங்கன்னா அமோகமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அதை வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் பிரேமலதா என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அதாவது வந்து திமுக ஜெயிச்சதுக்கு எதுக்கு வந்து கொண்டாட்டம், போட்டியே இல்லாமல் ஜெயிச்சதெல்லாம் வந்து ஒரு வெற்றியா, இதை நாங்கள் வந்து ஒரு வெற்றியெல்லாம் வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே பார்த்தாலுமே வந்து டாஸ்மார்க்கு, கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதேமாதிரி தமிழகத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இது வந்து தமிழகத்தில் வந்து ஒரு தலைக்குனிவாக தான் வந்து இதை நம்ம வந்து பார்க்கணும். மாணவியில் ஆரம்பித்து முதியவர் வரைக்கும் எல்லாருமே வந்து பாலியல் வன்கொடுமையால் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டாஸ்மார்க்கு, கள்ளச்சாராயம், கஞ்சா இதுதான். அதே மாதிரி வந்து மக்களை வந்து சரியான ஒரு முறையில் வந்து வழி நடத்தணும். திமுக பொறுத்த வரைக்கும் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவே இல்லை. அதாவது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நீட்டை வந்து ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வரைக்கும் வந்து நீட்டை வந்து ஒழிக்கவே இல்லை. நீட்டை வந்து ஒழிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே கூட அதை வச்சு வந்து திமுக வந்து அரசியல் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஒற்றுமையாக தான் வந்து இருக்காங்க. ஆனால் வந்து தேவையில்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தரப்புல இருந்து தான் வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக இல்லாத பிரச்சனையை வந்து இப்போ வந்து புதுசாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஆரம்பத்திலே வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்பது வந்து சகஜம்தான். மதத்தை வச்சு எந்த விதமான பாகுபாடும் வந்து தமிழகத்தில் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி பற்றி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து வருது. அதற்கு இன்னும் 1 வருஷம் வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து அதிமுக கூட்டணியில் வந்து இருக்கோம். வலுவான ஒரு கூட்டணி வந்து அமையும். நம்ம வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெறுவோம். அதாவது இப்போதைக்கு வந்து நமக்கு அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக வந்து கூட்டணிக்கு வந்து வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. ஒரு ஜோசியம் மாதிரி எதையும் வந்து சொல்ல முடியாது. பாஜக கூட்டணி வந்தால் தேமுதிக அதில் வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் வந்து கேள்வி எழுப்புறீங்க. இப்போ எதையுமே வந்து ஒரு ஜோசியம் சொல்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது. அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா அப்படிங்கிறத இப்போயும் வந்து நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் வந்து இருக்குது. அந்த 1 வருஷத்துக்கு 1 வருஷம் அப்படிங்கிறப்ப அடுத்த வருஷம் பிப்ரவரியில் தான் வந்து எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற கூட்டணியை வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த தொண்டர்கள் வந்து தயவு செஞ்சு அதிமுக கூட்டணி மட்டும் நமக்கு வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முழக்கமிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பிரேமலதா வந்து லேசாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு புறம் வந்து பிரேமலதாவோட இருந்த பார்த்தசாரதி, மீசை ராஜேந்திரன் இவங்களாம் வந்து முழக்கமிட்டவங்களை வந்து அதட்டியிருக்காங்க. அந்த வகையில் வந்து தேமுதிக அதிமுக கூட்டணியில் வந்து தொடருமா அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. சீட் பிரச்சனைகள் வந்து சுமூகமாக போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேமுதிக கேட்குற சீட்டை அதிமுக கொடுத்தாங்கன்னா கூட்டணி வந்து தொடரும். இல்லைனா வந்து பிரிவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து பிரேமலதா வந்து பேசும்பொழுது தேமுதிக வந்து தனித்து வந்து தமிழகத்தில் வந்து போட்டியிட்டிருக்கு. இதுபோல் வந்து ஒரு 75 ஆண்டுகள அரசியல் வரலாற்றில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து தனித்து போட்டியிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதற்கு முன்னாடியே வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு வந்து தேமுதிக, அதிமுக கூட்டணி இருந்தாலுமே இந்த கூட்டணி வந்து தொடருமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகமும் வந்து அதிமுக வந்து இணைவதற்கான சூழல் இப்போதைக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயை தான் வந்து அவங்க வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக வந்து முன்னிறுத்துவாங்க. எங்களை வந்து தலைமையை ஏற்றுக்கிட்ட கட்சி கூட மட்டும்தான் வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து தமிழகத்தில் வந்து அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கட்சி. அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தான் வந்து தேர்தல் முதல்வர் வேட்பாளராக வந்து அறிவிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அதிமுக வந்து போயிட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கான சூழல் வந்து கிடையாது. வேணா தமிழக வெற்றி கழகம் வேணால் அதிமுக கூட்டணியில் வரலாம். அப்படி வந்தாலுமே வந்து முதல்வர் பதவி வந்து கேட்பாங்க. அதை வந்து அதிமுகவில் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது. அந்த வகையில் வந்து இப்போதைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம், திமுக 2 கட்சியுமே வந்து அதிமுக கூட்டணியில் வந்து தொடருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நன்றி.